இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவிருக்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக இந்த ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும், எங்களுடைய பத்திரிகை வெளியீடுகள் தேவையானாலும் எங்களுடைய தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்ற வசனத்தின்படியாக இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதங்கள் நடக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவது என்றால் என்ன? ஏனென்றால் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடேன் என்று சொல்லி ஒரு கடுமையான வார்த்தை அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடைய தண்டனைக்குரிய ஒரு நபராக மாறிவிடக்கூடாது. ஏன் ஆண்டவர் விதமாய் சொல்லுகிறார்? கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குவது என்பது என்ன? ஒருவேளை துன்மார்க்கமாக தூஷணமாக பேசுவதாக இருக்குமோ என்று நினைக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதே சமயத்தில் வேதாகமத்திலே சிலர் கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிற அனுபவத்தை பார்க்க முடியும். இன்றைக்கி நாமும் தெரிந்தோ தெரியாமலோ காரணம் இல்லாமல் சில நஷ்டங்களை, சேதங்களை, கர்த்தருடைய தண்டனைகளை கூட சந்திக்கக்கூடிய நிலைகள் வாழ்க்கையில் வருகிறது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, உன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. தேவையில்லாமல் கர்த்தருடைய நாமத்தை நீ உச்சரிக்காதே என்பதைத்தான் ஆண்டுடைய வார்த்தையிலே ஒரு எச்சரிப்பாக வருகிறதை பார்க்கிறோம். லேவியராகமம் 19:12 வாசிக்கும் போது, என் நாமத்தை கொண்டு பொய் ஆணை இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பீர்களாக. என் நாமத்தை கொண்டு பொய் ஆணை சொல்லுகிற பழக்கம் இருக்குமானால் அது கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறது. அப்படி செய்யாமல் இருப்பீர்களாக. என்னாகமம் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். அப்படியானால் தேவனுடைய சமூகத்தில் ஒரு வார்த்தை நாம் சொல்லுவோமானால் செய்யும்படிக்கு அதை நிறைவேற்றுகிற விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். சங்கீதம் 15:4 ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த காரியத்தை குறித்த ஒரு பயம், ஒரு எச்சரிப்பு எப்தாவுக்கு இருந்ததுனால தான் நியாயாதிபதி 11:35 தன் மகளிடத்தில் அவன் சொல்லும்போது, என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. வேதாகமத்தில் எவ்விதமாய் வீணாக வழங்கியிருக்கிறார்கள், நாம் எவ்விதமாய் இந்த காரியத்தில் இருக்கிறோம் என்பதை குறித்து வேகமாய் சில வசனங்களை வாசித்து நாம் ஜெபிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளையும் உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். இந்த சரித்திர சம்பவம் அமலேக்கோடு யுத்தம் பண்ணி அமலேக்கை சர்வ சங்காரம் பண்ணி விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா, புருஷர், ஸ்திரீகள், பிள்ளைகள், ஆடு மாடு எல்லாவற்றையும் சர்வ சங்காரம் பண்ணிடணும். இது ஆண்டுடைய வார்த்தை. ஆனால் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நலமானது முதல் தரம், 2ஆம் தரம் அதை அழித்து போடுவதற்கு மனம் இல்லாமல் தப்ப வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்போ சாமுவேல் வந்து கேட்குறாரு, என் காதில் ஆடு மாடு சத்தம் கேட்குது என்ன? அதுக்கு ஒரு சொல்லுகிற பதில், உம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு பலியிடும்படி கர்த்தருடைய நாமம் வீணிலே வழங்கப்படுகிறது.
தனக்கென்று தங்களுக்கென்று வச்சாங்க. அது சொல்லும்போது கூட உம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள். தன்னை வேறுபடுத்திக் கொள்கிறான். அடுத்து சொல்லுகிறான், மற்றவேளை முற்றிலும் அழித்து போட்டோம். அதில் சேர்த்துக்கிட்டான். நல்ல கவனிங்க. தங்களுக்கென்று சொல்லி வைத்து தங்களுக்கு நல்லது என்று நினைச்சதெல்லாம் தங்களுக்கு பிரயோஜனப்பட்டு வைத்து விட்டு கேட்டதுக்கு கர்த்தருக்கு பலியிடும்படி. இப்படிப்பட்ட வார்த்தை கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிற ஒரு வார்த்தை. நீர் ராஜாவாய் இராதபடி அவர் உண்மையை புறக்கணித்தள்ளினார். ராஜபாரம் போய்விட்டது. வீணாக தேவனுடைய நாமம் பயன்படுத்தப்பட்ட பொழுது ஒரு தண்டனை அங்கே வருகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய சுய லாபத்துக்காக, உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் சில காரியத்தை செய்துவிட்டு, நான் கர்த்தருக்காக செய்கிறேன், ஆண்டவருக்காக தான் இப்படி பண்ணியிருக்கிறேன் என்று சொல்லுகிற வழக்கத்தை இனி செய்யாதிருங்கள். இதுவரைக்கும் செய்திருந்தால் கர்த்தர் மன்னிக்கட்டும். இனி அப்படி செய்யாதிருங்கள். காரணம், ஆண்டவருடைய வார்த்தை எச்சரிப்பு பயங்கரமாக இருக்கிறது. வீணிலே வழங்காதிருப்பாயாக. வழங்கினால் தண்டனை என்கிற ஒரு வார்த்தை அதில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆதியாகமம் 27வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே விதமாய் வாசிக்கிறோம். ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார். இந்த சரித்திர சம்பவம் தெரியும் நினைக்கிறேன். தகப்பன் ஈசாக்கு தன் மகன் ஏசாவை அழைத்து, நீ வனத்தில் போய் வேட்டையாடி எனக்காக ருசியான பதார்த்தம் சமைத்து கொண்டு வா, நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்கிறான். அதன்படி ஏசா வேட்டையாட போயிருக்கிறான். இந்த சம்பாஷணை கேட்ட தாய் ரெபேக்காள் யாக்கோபை ஆயத்தப்படுத்தி ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கிடைக்க பண்ணணும்னு சொல்லி தாய் மகனுமாக அந்த காரியத்தை செய்கிறாங்க. நீ ஆட்டு மந்தையில் போய் ஆட்டுக்கண்டை பிடிச்சி கொண்டு வா, அப்பாவுக்கு பிரியமான பதார்த்தம் நான் செய்து தரேன்னு சொல்லி அந்த காரியத்தை செய்து அப்பாட்ட கொண்டு வருகிறான். வரும்போது அப்பா கேட்குறாங்க, நீ யார் என் மகனே? நான் உங்களுடைய மூத்த மகனாகிய ஏசா என்று அவன் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். ஏற்கனவே லேவியராகமம் 19:12 நாம் வாசித்தோம். என் நாமத்தை கொண்டு பொய் ஆணையிடுகிறதினால் என்று பார்த்துக்கிறோம். ஆட்டு மந்தையிலிருந்து ஆட்டை கொண்டு வந்திருக்கிறான். எப்படிப்பா இவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிது? இதிலிருந்து நாம் ஒன்று அறிகிறோம், ஏசா வேட்டைக்கு போனால் அங்கே வேட்டையாடி சமைச்சு கொண்டு வரக்கு நேரம் ஆகும். ஆனால் இன்றைக்கி சீக்கிரம் வந்திருக்கிறான். அதனால் எப்படி இவ்வளோ சீக்கிரம் ஒன்று கிடைச்சிது என்று கேட்கும்போது, உம்முடைய தேவனாய் கர்த்தர் அதை எனக்கு நேரிட பண்ணினார். நடந்தது என்ன நமக்கு நன்றாவே தெரியும். ஆட்டு மந்தையிலேருந்து கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் சொல்லுறது கர்த்தர் சீக்கிரம் நேரிட பண்ணினாராம், வாய்க்க பண்ணாராம். கர்த்தருடைய நாமம் வீணிலே வழங்கப்படுகிறது, வீணாய் வழங்கப்படுகிறது. அதனுடைய முடிவு, தண்டனை, வேதனை என்ன என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்களானால், அதனுடைய கடைசி பகுதியில் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஈசாக்கு யாக்கோபை பதான் ஆராமுக்கு அனுப்பிவிட்டான். அதாவது தன்னுடைய தாயின் சகோதரன் லாபான் வீட்டுக்கு அனுப்பிட்டான். அவன் அங்கே போய் கிட்டத்தட்ட 21-22 வருஷங்கள் அங்கே இருந்து தான் திரும்பி வருகிறான். அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கினான்னு அனுபவிச்சானா? அனுபவிக்கலை, அனுபவிக்க முடியல. நல்லா யோசித்து பாருங்கள். உங்களுக்குன்னு ஒரு காரியத்தை நீங்கள் செய்துட்டு வேற ஆள் போல நடிக்கிற மாய்மாலமான ஒரு காரியத்தை செய்வதற்கு துணிகரம் கொண்டு கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தினால் அது வீணிலே வழங்குகிற காரியம். அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதிருங்கள். அதைத்தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்பா சொல்கிறாரு, சத்தமோ யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். நீ என் மகன் ஏசா தானா அப்படிலாம் கேட்குறாரு. ஆமாம் ஆமான்னு சொல்லிகிட்டே வருகிறான். நல்லா யோசியுங்கள். 1 ராஜாக்கள் 14:6 வாசிக்கும் போது, யெரொபெயாமின் மனைவி தீர்க்கதரிசிக்கு முன்பாக அந்நிய ஸ்திரியாக காண்பிச்சு வேஷம் மாதிரி வருகிறான். அவன் கேட்குறான், யெரொபெயாமின் மனைவியே,
உன்னை அந்நிய ஸ்திரியாக காண்பிக்கிறது என்ன? தேவனுக்கு முன்பாக உங்களை நீங்கள் யாராய் காண்பிக்கிறீர்கள்? நீங்களாக தான் இருக்கணும். இன்னொருவருடைய ரோலில் நீங்கள் செயல்படக்கூடாது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்துவீங்கன்னா அது வீணாக பயன்படுத்துவதாகும். அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் ஒரு விஷயம் உங்களை ஆராய்ந்து கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையில் வாங்காமல் அவனை விட்டுவிட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில் ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டான். அந்த வார்த்தையை சொல்லாதிருங்கள். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்தாதிருங்கள். ஆண்டவர் என் நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்பதிலே மிகவும் தெளிவாயிருக்கிறார். அதை தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதை தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களானால் அந்த கேயாசுடைய வாழ்க்கையில் 22வது வசனத்திலே நாகமனத்தில் என் எஜமான் என்னை அனுப்பினார் என்று ஒரு பொய் சொல்கிறான் சொல்லி எலிசா தீர்க்கதரிசி கேட்டபோது உமது அடியான் எங்கும் போகவில்லைன்னு சொல்கிறான். முடிவு பாருங்கள், கடைசி வசனத்தில் நாகமானின் குஷ்டம் உன்னையும் உன் சந்ததியும் என்றைக்கு பிடிக்கும். அவன் குஷ்டராகியா புறப்பட்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவன் நாகமானத்திலிருந்து வாங்கி கொண்டு பொருட்களை வீட்டில் வச்சானே, திரும்பி போய் அந்த வீட்டில் அந்த பொருளை பார்க்க முடிஞ்சுதா? முடியலை. குஷ்டம் வந்ததுனால அவன் பாளையத்துக்கு அப்புறம் போயிடணும். யோசிங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் வீணிலே வழங்கப்படக்கூடாது. அதை தான் தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 6:13 கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் என்று கிதியோன் சொல்வதை பார்க்கிறோம். இப்படி பேசுவது கூட ஆண்டுடைய நாமத்தை வீணிலே வழங்குவது தான். ஏசாயா 49:11 சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் என்று பார்க்கிறோம். மல்கியா 3:15 தீமை செய்றவங்கெல்லாம் திடப்படுகிறார்கள். நம்ம தான் அப்படி இருக்கிறோம். அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு வருதா? சங்கீதம் 73:7 துன்மார்க்கரின் இருதயம் விரும்புவதிலும் அவர்களுக்கு அதிகமாக நடந்திருக்கிறது. அவங்க நல்லா இருக்காங்க, நம்ம தான் அப்படி இருக்கோம். இனி அப்படி சொல்லாதீர்கள். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தருக்கு பலியிடும்படி என்று சவுல் சொல்லுகிறான். உம்முடைய தேவனாய கர்த்தர் வாய்க்க பண்ணினார் என்று சொல்லி யாக்கோபு சொல்லுகிறான். கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணை என்று கேயா சொல்கிறான். வீணாய் வழங்காதிருங்கள். அது நிமித்தம் தண்டிக்கப்படக்கூடிய நிலை வரும். அந்த தண்டனைக்கு தப்பும்படி இனி இப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதபடி தேவனிடத்திலே அர்ப்பணித்து ஜெபியுங்கள். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை அர்ப்பணித்து நன்மை சுதந்திரத்துக் கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikaar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.